திடீர்னு மழை வந்துட்டு மக்களே நேரம் 3 மணிக்கு வந்துட்டு திரும்பி காலம்புற 4 மணிக்கு கடையை போயிடலாம். வணக்கம் மக்களே, நாங்கள் அவங்க 3ஆம் மணி முத்துக்கள். இன்னைக்கு நாங்கள் ஒரு போட் ட்ரிப் கொண்டு வந்திருக்கோம். இந்த போட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா எங்கள் 3ஆம் மணியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காத நினைக்கிறேன். இதில் 90% கடலில் மீன் பிடிச்சி வச்சு சாப்பிட்றாங்களான்னு இருக்கோம். அப்படி இருந்து நாங்கள் இப்போ 3ஆம் மணி முத்துக்கள் குரூப்பில் சேர்ந்து ஒரு போட் ட்ரிப் கொண்டு வந்தாங்க. போட் ட்ரிப்புங்கிற இடத்துல இங்கே கடல் வந்து சீட்டை கொண்டுட்டு அது ஒரு பாட்டில் அப்படி பாருங்க சுத்தி இப்போ எங்கே போகணும்னா ஊத்தக்கரை அதுக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று இருக்கு. அதனால் இப்போ அந்த இடத்துல இப்படி இருக்கிறது பார்த்துட்டு தான் போய்ட்டு இருக்கோம். நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க, நடக்க பார்ப்போம். இந்த இடத்துல திடீர்னு மழை வந்துட்டு மக்களே, இப்போ என்ன செய்யறது? நாங்கள் இந்த ஊத்தக்கரை போவோமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் என்னடா வந்துட்டோம். இப்போ போட் ஓட்டுற அண்ணாட்ட வந்து நாங்கள் சில கேள்விகள் இப்போ எப்படி ஒரு தொழிலாளி ஒரு கடத்தொழிலாளி வாழ்க்கை எப்படி இருக்கு எப்படி எனக்கு கேட்போம் மக்களே. சரி அண்ணா, அப்போ என்ன சொல்லுங்க போகிறீங்க? ஒவ்வொரு தொழில் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு போகிற மாதிரி இருக்கு. ரெண்டு வேலையை பொறுத்த மட்டும் வந்து 3 மணிக்கு வந்துட்டு திரும்பி காலம்புற 4 மணிக்கு விடியம்புறம் 4 மணிக்கு தான் கிளம்பி போய் அதை எடுத்துட்டு வாரு. வெள்ளாம்பட்ட ஒரு தொழில் இருக்குது. அது வந்து சரியாக இரவு 3 மணிக்கு போகிறப்ப தான் விடிய ஒரு 9 மணியோட கடைக்கு வந்து சந்தைக்கு மீன் அப்போ சந்தையில் மீன் நல்ல விலை போகுமா? ஒரு நேரம் ஒரு கிலோ போகும். கொஞ்சம் விரத காலங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னால் கிலோ போகாது. சுமாராக சிலவுக்கு ஏற்ற மாதிரி வந்துருக்கு. அப்போ என்னென்ன மீன் வரும்? வருமா? நல்ல மீன்கள் வரும். துண்டுப்பட்டை வரும், சின்னட்டி வரும், காரை வரும். அப்படி இந்த வரையில சந்திக்கிற மீன் மாதிரி வரும். சில நேரம் நாங்கள் உயிராக ஒரு மீனை பிடிச்சி அதை தூண்டல் அடிச்சுட்டு விடுவோம். அதில் சில நேரம் பெரிய அறக்குழாக கொண்டு வரும். சரி மக்களே, பார்த்தீங்களா இப்படித்தான் ஒரு கடத்தொழிலாளி கஷ்டப்பட்டு விடிய 3 மணிக்கெல்லாம் தொல்லுக்கு போய் இரவு 8 மணி 7 மணிலாம் வந்து இப்படி கஷ்டப்பட வேண்டி இருக்குது. இப்படித்தான் நாங்கள் எங்களை கிராமமாக இருக்கட்டும், மிஞ்சால மன்னார் சைட்டில் இருக்கிற கிராமங்கள்லாம் இப்படி தான் நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இப்போ கடத்தொழிலாளர்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. எல்லாரும் வணிகத்துக்கு போயிடாங்க. நிறைய குடியாக நினைக்கலாம் கடல் மழை கொஞ்சம் விட்டுட்டு கடல் கொஞ்சம் சீத்தமாக தான் இருக்கான மழை கொஞ்சம் விட்டுட்டு இப்போ பிரிஞ்சு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பி எங்களை பிளானை மாற்றி வீட்டை போகிறோம் அப்படின்னு நாங்கள் மழை கொஞ்சம் ஆடி திருப்பி நாங்கள் ஊத்தங்கரை போகிறோம். ஊத்தங்கரை போட்டு ஊத்தங்கரை எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ஊத்தங்கரை ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ஊத்தங்கரை போவோம். எவ்வளோ இதுக்கு எரியுது எங்களை. இப்போ கடல் கொஞ்சம் திருப்பி மழை முன்னாடி உள்ள போயிடலாம். பிரச்சனை கடையை போயிடலாம். முன்னாடி வீட்டை திருப்பி போகிட்டோம். அடுத்த நாளைக்கு ஊத்தக்கரைக்கு வந்து உங்களை நாங்கள் ஊத்தக்கரைக்கு அடுத்த வீடியோ ஊத்தக்கரை தான் வரப்போகுது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த வீடியோ பார்க்கணும். மறக்காம எங்கள் ஐடியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.